இங்கே எமக்கு வந்தால் தக்காளி, தமக்கு வந்தால் ரத்தமாக இருக்கும். இது பொதுவாக இது இந்த செல் ஜீன்ஸ் தியரியில இருக்கிற விஷயம். இது அதாவது உயிரியல் சார்ந்த விஷயம். இது எல்லோருக்கும் பொருந்தும். இதுல நாங்கள் அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவர் என்னை அப்படி செய்துவிட்டார் நாங்கள் இது பார்ப்பதற்கு இல்லை. இங்கே நலன்கள் தான் முக்கியம். நலன்களும் சந்திக்கின்ற புள்ளியில தான் உறவுகள் இருக்கிறது, பரஸ்பர நலன்கள். அப்ப இந்த நலன்கள் அடிப்படையில பார்த்தால் இங்கே அதாவது இந்தியா ஒரு இந்துஸ்தானமாக மலர்வதற்கான எல்லா வேலை திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்துஸ்தானம் என்கின்ற அந்த நிலையில தான் அது போகின்றது. அது இந்துஸ்தானமாக இருக்கிறது. அதாவது ஐரோப்பியர்கள் இந்தியாவை வடிவமைத்த போது, இந்திய அரசாக அதை வடிவமைத்த போது அதை ஒரு இந்துஸ்தானமாக வடிவமைத்து சென்று விட்டார்கள். ஆனாலும் இந்தியாவுடைய காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து அந்த இந்துஸ்தானம் என்பதை கைவிட்டு போகின்ற போது இப்போது அதாவது பாரதிய ஜனதா அந்த இந்துஸ்தானம் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு போகிறது. இது இயல்பான விஷயம். இதுல நாங்கள் இதை பற்றி விமர்சிப்பதிலும் இதை பற்றி பேசுவதிலும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஈரான் எவ்வாறு இருக்கிறதோ, பர்மா எப்படி இருக்கிறதோ அவ்வாறுதான் இந்தியாவும், இலங்கை எவ்வாறு இருக்கிறதோ இதெல்லாம் எங்கள் கண் முன்னே இருக்கிற உதாரணங்கள். நாங்கள் அவர்களை மாத்திரம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் இந்த பயனும் கிடையாது. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது இவர்களுடைய இந்த ஒற்றுமைக்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்தியர்களுடைய பார்வையில் பௌத்தம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மதம். அதாவது இந்தியாவில் பௌத்தர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அதாவது இந்தியாவில் அதாவது இந்த விசேட கவனிப்புக்கு உட்பட்ட மக்கள் கூட்டம், ஆகவே அவர்கள் தான் இந்த பௌத்தர்களாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையினர். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் அது அரச மதம், அதிகாரத்துக்குரிய மதமாக இருக்கிறது. இந்த இடைவெளியை இவர்கள் புரிவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. புரியட்டும். அவர்கள் புரிந்து கொள்ளும் போது இன்னொரு டிக்சிட் மாதிரி இன்னொருத்தர் ஒரு புத்தகம் எழுதுவார் தங்களுடைய தோல்விகளை பற்றி. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் இங்கே அதாவது பௌத்தத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக இவர்கள் இது வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புத்தகாயாவையும் தங்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள். புத்தகாயாவை நாங்கள் பார்க்க வேண்டும். புத்தகாயாவினுடைய ஆட்சி அதிகாரம் இப்போது யாருடைய கையில் இருக்கிறது என்றே பார்க்க வேண்டும். புத்தகாயா துருக்கிய 13ஆம் நூற்றாண்டில் துருக்கிய படையெடுப்புக்கு பின்னர் புத்தகாயனுடைய உரிமையை கோருவது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவிலே வரவில்லை. ஆனால் 1500ஆம் ஆண்டளவில் கம்பன்கிரி என்கின்ற ஒரு துறவி, இந்து துறவி இந்த புத்தகாயாவுக்கு உரிமை கோரினார். அது இந்துக்களுடைய கையிலே இருந்தது. தொடர்ந்து அது எவ்வளவு காலம் இருந்தது என்று சொன்னால், இலங்கையினுடைய மறுமலர்ச்சி, பௌத்த மறுமலர்ச்சியின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற அனகரிக தர்மபாலாவினுடைய காலம் வரைக்கும் இருந்தது. அனகரிக தர்மபாலா இந்தியாவுக்கு சென்றார். 1891ஆம் ஆண்டு 22ஆம் தேதி சென்றவர் புத்தகாயாவுக்கு சென்ற போது புத்தகாயா இந்துக்களுடைய அதிகாரத்திலே இருந்தது. அதனாலதான் அவர் இந்த புத்தகாயாவை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகா சங்கம் உருவாக்கப்பட்டது.